இது எனக்கு முதல் முறை நான் வந்து ஒரு லீட் ஆக்டராக நடித்து அதோட ப்ரெஸ் மீட் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. 1, 2 பதட்டத்தில் ஏதாவது மாற்றி கீத்தி ஏதாவது சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. முதலாவதாக இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, ஊடகம், துறை நண்பர்கள், பெரியவங்க, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பெரிய வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கிற டெக்னீஷியன்ஸ், கீழேயும் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தை உருவாக்க உதவுனவங்க, ஸோ அப்படி எல்லாருக்குமே என்னோடய பணிவான வணக்கம். அப்புறம் இந்த மீடியா, இந்த ப்ரெஸ் பெரியவங்க மூலமாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் என்னோடய பணிவான வணக்கம். அதே மாதிரி இந்த இடம், இந்த வாய்ப்பு, இன்றைக்கி இங்கே மைக் பிடிச்சி இந்த லைட்டு முன்னாடி நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அது காரணமான முக்கியமான ஒரு விஷயம் விஜய் டிவி. அவங்களுக்கு என்னோட நன்றி. ஹாட் ஸ்டாருக்கு என்னோட நன்றி. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் அதில் என்னை ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்ச இந்த அந்தஸ்தை இன்றைக்கி இந்த ஒரு மரியாதை எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா பிக் பாஸ் ரசிகர் குடும்பத்துக்கும் என்னோடய பணிவான நன்றி. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் எனக்கு. ஏன்னா நான் இதே எல்வி பிரசாத்தில் ஃப்ரெண்ட்ஸு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக கூட சேர்ந்து ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருக்கேன். இன்னொன்று அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ்ஸில் இருக்கும்போது இதே மாதிரியே வந்து பின்னாடி அவங்களோட வந்து உட்காந்து ஒருத்தர் என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்றது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டேங்கிறதுனால சில விஷயங்களை மட்டும், எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, எனக்கு தோன்ற சில விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறதுக்கே லேட் ஆகுது. பிளான் பண்ண டைமில் போய் பார்க்க முடியல. அப்போது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல நான் இன்றைக்கி என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிற, ஸோ நம்ம ஓட்டு போட்டாலும் சரி, நம்மளை பற்றி எழுதுறது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தான். இந்த வெற்றியை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தது. ஸோ இன்றைக்கி நான் இங்கே நிற்கிற இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. இதை மாதிரியே வாழ்க்கையில் வந்து எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இந்த லாயர்ஸ் அண்ட் டாக்டர்கிட்டலாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வந்து எனக்கு பர்சனலாக ஒன்று, இந்த ப்ரெஸ்ஸுக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேறு எங்கேயாவது ஒன்று சொன்னால் மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்ருவாங்க. அதனாலே நமக்கு அதில் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஸோ அதனால் உங்ககிட்ட என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு சிலது சேர்த்து சொல்லலாம் கூட, ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிக் பாஸை விட்டு வெளியில் வந்தபோது என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு காலத்தில் வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு பெரிய 1 கேர் நோட்டில் ஒரு பேப்பரில் எங்கெங்கே ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு தெருவாக போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லேயும் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்த எனக்கு வந்து பிக் பாஸில் ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்கிறது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப டூ மச். ஸோ அப்போ ஒரு கதையை கேட்டு அதில் குறை நிறைகளெல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோடய இது கிடையாது. வர்ற வாய்ப்பு ஒன்று எனக்கு தேவதை மாதிரி. ஸோ அதனால் எந்த தேவதை கை கொடுத்தாலும் அந்த தேவதை கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துடணுன்றது என்னோடய யோசனையாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறையா பேர் இதுக்கு முன்னாடி இதில் அனுபவம் இருந்தவங்க நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் த்ரில்லர் பண்ணுங்கள், உங்கள் கண்ணுக்கு நீங்கள் வில்லன் பண்ணுங்கள், நீங்கள் வந்து காமெடி பண்ணுங்கள், இல்லை நீங்கள் எது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 1.5 வருஷம் சுற்றி நானாக ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லி போய் அப்புறம் என் வீட்லேயே எனக்கு அடையாளம் தெரியாமல் மூஞ்சியில் தாடி கிடியெல்லாம் வளர்ந்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக நம்மளை ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும், பார்க்குறவங்க நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். ஆனால் யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவை பண்ணுங்கள், சினிமாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும், அப்போ தான் வந்து நிற்க முடியும் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும், இன்னொரு சில பேர் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னா, யாருக்கு பிடிக்குன்றது யார் கையிலையுமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இந்த படத்தை வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் தாய் குலங்களுக்கு ரொம்ப பிடித்த படமாக இருக்கும். இந்த பண்பற்ற ஜாம் ரொம்ப சிம்பிளான ஒரு படம், அது ஹம்பிளான ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், நிறையா சொல்லணும்னு தோணுது. ஆனால் இது ஒரு போஸ்டர் லான்ச்சுன்றதுனால என்னோடய உரையை சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸில் நீங்கள் ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
அப்படியே அது க்ரியேட் பண்ணி அல்ட்ரா ரியலாக ஏதோ ஒன்று கொடுக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்துலையும் கூட கைப்பட வரைகிற ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஒரு குதிரையும் ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு அம்பும் அதில் இருக்கிற ரத்தம் பன்னு பட்டர் ஜாமுன் எல்லாத்தையும் தனித்தனியாக வரைய வச்சு கேரளாவில் எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. இதுதான் ஒரு நாய்ஸை க்ரியேட் பண்ண போகுது. அண்ட் அவங்கள உள்ள ரோப்பின் பண்ணதுக்கு ரைஸ் அண்ட் ஷைன் சினிமாவாலா நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு என்னோட பணிவான வணக்கம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்டு கடைசியாக ஒரு விஷயம், புராண கதைகள்லாம் வந்து மனுஷனோட தலையெழுத்தை வந்து பிரம்மர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனை அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு 4 தலை வேணும். அதே மாதிரி என்ன மாதிரி நடிகர்களை வந்து அவங்களோட தலையெழுத்து எழுதுறதுக்கு ஒரு 4 தலை முக்கியமாக இருக்குது. முதல் தலை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர். ஸோ அந்த எழுத்தாளர் இங்கே இருக்கார். என் சினிமா வாழ்க்கையின் முதல் பக்கத்தை எழுதின எழுத்தாளர். 2வது தலை அதோட டெக்னீஷியன்ஸ். அவர் ஃப்ரேமில் எழுதுவார். கேமராமேன், மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்கல் நோட்ஸில் எழுதுவார். எடிட்டர் எழுதுனது பூரா கட் பண்ணி எரிஞ்சிருவார். அந்த மாதிரி 2nd தலை வந்து டெக்னீஷியன்ஸ். 3வது தலை அப்படின்றது வந்து நீங்கள் தான். நீங்கள் எழுதுறது தான் என் தலையெழுத்தில் அதை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்கள் எழுதுறது. 4வது தலை மக்கள். நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படித்து அவங்க மீண்டும் ஒன்று எழுதுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தலை. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரிவன், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். பன் பட்டர் ஜாம் இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு கேட்கும்போதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இங்கேயா? ஓகே ஓகே. அப்போது சில படத்தோட கதைகள் கேட்கும்போது ஓகே கதை நல்லா இருக்கா, கேரக்டர் நல்லா இருக்கான்னு பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ பட் இந்த படத்தோட கதையை ராகவ் சார் சொல்லும்போது என் லைஃபோட நிறைய விஷயத்தோட கனெக்டாக இருந்துச்சு. நான் அப்போவே சொன்னேன், சார் எனக்கு இந்த படம் நிறைய கனெக்டாக இருக்குது. ஸோ நான் இந்த கதைக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து லைக் செலக்டட்னு சொன்னாங்க. அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அப்புறம் சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். அவர் இங்கே இல்லை, பட் வி ஆல் மிஸ் யூ சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் நீங்கள் எடுத்ததுனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சதீஷ் சார், அவரால் தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ சதீஷ் சார். அண்ட் கம்ஸ் டு ராஜு, உண்மையிலே சொல்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ட்ரூலி அமேசிங். என்ன சொல்கிறது, எப்போவுமே அவர் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. அவங்க உண்மையிலே அந்த கேரக்டராக வேறு என்ன கேரக்டரான்னு எனக்கு தெரியல, பட் அவங்க படத்தில் என்ன கேரக்டரோ அதே மாதிரி வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க படத்தில். ஸோ இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் பாபு சார் எங்களை எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு காஸ்ட் இருக்குது. பவ்யா, மைக்கேல், அப்புறம் சரண்யா மேம், தேவதர்ஷினி மேம், சார்ல்ஸ் சார், அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எ பிக் தேங்க்ஸ் டு த என்டையர் க்ரூ ஆஃப் பிபிஜே, மேனேஜர்ஸ் பாரதி சார், கணேஷ் சார், அண்ட் த டெக்னீஷியன்ஸ், ஏடிஸ், குரு அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் கூடிய சீக்கிரமே தியேட்டரில் வருவாங்க. நீங்கள் எல்லாருடைய சப்போர்ட் தேவை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பட்டர் ஜாம் அப்படின்னு வச்சுருக்கீங்களே, இது என்ன ஜானர் படம்? உட்காந்து பேசு. பன் யார், பட்டர் யார், ஜாம் யார், என்ன அர்த்தத்தில் வச்சுருக்கீங்க? நான் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தில் தான் அந்த படத்துக்கு ஓகே சொன்னேங்க. பட் இந்த ஆளுக்கு ஹீரோயினை தொடவே விடலைங்க. அது தனியாக எங்கேயோ நடிச்சிட்டு வேறு ஷெடியூலில் போயிடுச்சு. நான் இங்கே தனியாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம நினைக்கிறது இல்லை அப்படின்றது. இப்போ இந்த போஸ்டர் பார்த்தா நான் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன், எனக்கே என்ன படம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்றது. ஏன்னா இவர் வந்து ஹீ இஸ் வெரி கீன். அதில் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த யாருனாலும் ஒரு படம் 1000 கதை சொல்லணுவாங்க. ஸோ அதை வந்து இவங்க இதில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பன் பட்டர் ஜாமில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பன் யார் அப்படின்னாக்கா டைரக்டர் தான்.
ஸோ பன் பட்டர் ஜாம் வந்து ஒரு சிம்பிளான டிஷ் அப்படி இருந்தாலும் கூட அதில் அந்த பன்னு சரியாக சாஃப்டாக அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த என்டையர் டிஷ்ஷே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கல்டிவேட் பண்ணி இதை வந்து க்ரியேட் பண்ண பன் அவர் தான். இந்த பட்டர் ஜாம் அப்படின்றதுல நாங்கள் எல்லாருமா ஜாமுன்னாலே ஒரு கதம்பமாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். நாங்கள் எல்லோரும் சின்ன சின்ன பார்ட்டுன்னு நினைக்கிறேன். முக்கியமான பார்ட் பன்னில் வந்து முக்கியமான பார்ட்ன்றது டெக்னீஷியன்ஸ் தான். ஆமாம். டைரக்ட் சார், போஸ்டர் வந்து ஆக்சுவலாக பிரிட்டிஷ் இங்கே இந்த பக்கம் ஓகே 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 பிரிட்டிஷோடைய அந்த போர்க்களம் மாதிரி இருக்கு. அவர் இளவரசரா இல்லை மகாராஜாவா தெரியல. பட் ஆனால் அவருக்கு முதுகுல எல்லாருமே குத்துற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கீங்க. இப்போத்தி நடக்கிற ஜென்ரேஷன் கதையா இல்லை லவ் ஸ்டோரி அந்த காலத்துல அந்த மாதிரி ஏதாவது? இல்லை இல்லை, இது கரண்ட் ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட இதுதான் அது. அது என்னென்னா படத்துக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ஃபிலாசபி இருக்குது. அதை டெபிக் பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி போஸ்டர் பண்ணோம். என்னென்னா நமக்கு நான் பாஸ்ட் நம்ம முக்கால்வாசி லைஃப்பை வந்து கரண்ட்டில் வாழவே மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து பாஸ்ட்டில் நிறைய பேகேஜ் இருக்கும். நடந்து முடிஞ்சதை நினச்சி ஹர்ட் ஆகி அதே ஹாண்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து பாதி லைஃப் வேஸ்ட் ஆகும். இல்லைனா வந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஃப்யூச்சர்லங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒன்று கற்பனையில் பின்னாடி வாழ்வோம், இல்லைனா ஃப்யூச்சரில் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளே வாழ்ந்துட்டுருப்போம். அந்தந்த கணத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக. ஸோ என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் சுற்றி போர்க்களமாகவே இருந்தாலுமே கீப் காம் அண்ட் ஹேவ் அ பென் பட்டர் ஜாம். அதுதான் இந்த படத்தோட டேக்லைன். ஜஸ்ட் சில், அவ்வளோதான். லைஃப்பில் ஒன்றுமே எதுவுமே பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, ஜாலியாக நீ இருன்றது தான் சொல்ல வந்தது. அதனால தான் இந்த மாதிரி போஸ்டர் பண்ணோம். டைரக்டர் சார் சொல்லுங்கள் சார். பன் பட்டர் ஜாம் அது யூஸ்வலாக டீ கடையில் போனால் தான் கேட்பாங்க எல்லாம். பட் இது நீங்கள் வச்சதுக்கு என்ன காரணம், வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, அதான் இந்த படத்தோட திரைக்கதையில் வந்து ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு. அதான் எல்லாருக்குமே வந்து சைல்டுஹுட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு உணவுப் பொருள் வந்து மெமரியாக இருக்கும் இல்லையா? ஜவு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், அந்த மாதிரி ஏதாவது கடலை மிட்டாய், ஏதோ ஒன்று, கமர்கட்டோ, ஏதோ ஒன்று சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் டைம் படிக்கும்போது வந்து ஒரு விஷயம் வந்து சாப்பிட்ருப்போம் ரெகுலராகவே. அது நமக்கே தெரியாது, ஏதோ சின்ன காசு சேர்த்து சாப்பிடுவோம். அந்த உணவுப் பொருளை நீங்கள் பல வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துடும். அது நெகட்டிவோ பாசிட்டிவோ உங்களுக்கு எல்லாமே அது வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து அது என்ன வைக்கலான்ட்டு நான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த ஒரு இடம் மட்டும் அது என்ன பேர் வைக்கலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கரெக்டாக பன் பட்டர் ஜாம் டைட்டில் கொடுத்தது சதீஷ், என்னோட ஃப்ரெண்டு, சினிமாவில். கதை கேட்டவுடனே எக்ஸைட் ஆகி சூப்பராக இருக்குது, இந்த இடத்துல வந்து நான் 2-3 சஜஸ்ட் பண்ணேன். பட் இப்படி பன் பட்டர் ஜாம் வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அப்படி தான் எனக்கு தேவை. பேசிக்காக படத்தோட ஒரு முக்கியமான ஃபிலாசபியை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம், அதை வந்து சுருக்கமாக சிம்பிளாக சாதாரணமாக சொல்லணும், அது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுங்கும் போது அது அந்த இடத்துல ஒரு உணவுப் பொருள் மெட்டாஃபராக தேவைப்படுது சார். ஒரு உருவகமாக தேவைப்படும் போது அந்த இடத்துல இந்த பன் பட்டர் ஜாம் வந்து நல்லா அமைஞ்சது. ஸோ தேங்க்ஸ் டு சதீஷ். ராஜபாய் இல்லை, ஆக்சுவலாக பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்த உடனே டக்குன்னு ஹீரோவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுருக்கீங்க. கேப் விட்டு நீங்களும் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே டைரக்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த கதை என்ன ஆச்சு? இந்த கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்ம ஹீரோவாக இது பண்ணும்போது அதில் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா புதுசாக ஏதாவது? கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன்னா, நான் வெளியில் வரும்போது நானும் தான் இப்போ பிக் பாஸில் ஜெயிச்சாச்சா அப்படின்னா வெளியில் வந்தோடனே டக்குன்னு ஹீரோ ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது தெரியும். கதை தான் ஹீரோ. ஸோ சரியான ஒரு கதை வேணும், கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நடிகன் உருவாக முடியுன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீயே நடி, நான் சுரேஷ் சாருக்கு ஒரு கதை எழுதி வச்சுருந்தேன். ஸோ அந்த கதையை வந்து நீயே நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு எல்லாத்துலேருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியாக போய் எழுத ஆரம்பித்தேன். அதில் நாட்கள் ஓடினது எனக்கு சரியாக ட்ராக் பண்ண முடியல. 6 months 8 months கிட்டத்தட்ட 1.5 வருஷமே ஆயிடுச்சு. அதை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு, ஒரு கதை முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ அப்போ ஒரு கடைசி பார்ட்டு எழுதும்போது என்ன நமக்கு என்ன யாராவது ஒருத்தர் கேக்கு மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம் அதை அப்படியே படிச்சுட்டு நடிச்சுட்டு ஜாலியாக போயிடலாமேன்னு சொல்லும்போது எனக்கு வந்த கேக்கு தான் இந்த பன் பட்டர் ஜாம். ஸோ ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மூடில் கேட்டு எனக்கு டைம் ஓகே 2 மணி நேரம் டைம் போனது புரியல அப்படின்னும் போது ஒரு நல்ல படமாக தான் இருக்கணுன்ற ட்ரஸ்ட்டு அதில் போச்சு பண்ண படம் தான் அது. ராஜு சார், ரைட். நீங்கள் பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, சில விஷயம் வந்து ஏமாத்தினாங்கன்ட்டு. சரி, இந்த படத்தில் பார்க்கும்போது, ஸ்க்ரீனை பார்க்கும்போது துரோகம் பண்ணிட்டாங்கன்னு இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க பிக் பாஸில். ஆமாம், பிக் பாஸில் நீங்கள் வந்து துரோகம் ஏமாத்துறாங்க, என்ன நான் ஏமாத்தினால தான் வந்து நான் இப்படி இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 இடத்துல சொல்லியிருக்கீங்க.
ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு 2 வில் அம்பு குத்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வர்றீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வைங்கன்னு சொன்னீங்களா? ஐயா நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை சாமி. இவர் அம்பு குத்துனதே எனக்கு மேலேருந்து கீழே விடும்போது தான் தெரியும். அதனால் எல்லாருக்குமே நடக்கிறது தானுங்க துரோகம்ன்றது. உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா, நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாங்கல்ல. ஸோ அதனால் அது வந்து ஒரு சாரி சார், இதுக்கு என்ன சொல்கிறது தெரியல. நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லலைங்க. எனக்கு யாரும் துரோகம் பண்ணவங்களாம் மறந்துருச்சு. அந்த மாதிரி தான். ஹீரோயின் மைண்ட் கொடுங்க மேடம். முதல் தடவையாக வந்திருக்கீங்க, சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் குதிரை இருக்குது, கழுகு இருக்குது, அம்பு இருக்குது, பீரங்கிலாம் இருக்குது. உங்கள் முகமே இல்லையே. நீங்கள் வந்து சதீஷ் சார்ட்ட, ஹீரோட்ட, டைரக்டர்கிட்ட ஏன் சண்டை போடலை? நானும் தேடினேன். அப்புறம் ஓகே அடுத்ததுக்கு வரும்போது பார்க்கலாம்னு நினச்சேன். அடுத்ததுல இல்லைன்னா கேட்கலாம் இருக்கேன். சார் டைரக்டருக்கு அந்த கொஸ்டின் சொல்லுங்கள் சார். சரி, ஓகே. இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு ஒன்று. ரெண்டாவது பார்க்குறது இதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன? இந்த மாதிரி ஒரு கதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சம்பவத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கீங்களா, இல்லாட்டி வந்து ஒரு ஜென்ரிக் தாட் தானே? படம் இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னா இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குது, அவ்வளோதான். படம் முடிஞ்சிடும் கூடிய சீக்கிரத்தில். எல்லாமே ஆர்ஆர் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது படம். ரிகார்டிங் இந்த கதை வந்து இது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி இதுவும் கிடையாது. என்னோடய ப்ரொடியூசர் வந்து ஒரு லைனோட வந்தார். அவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் இருந்தது. அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ரைட்டர் வச்சு எழுதி அதை வந்து பெருசாக படமாக பண்ணணுன்றது அவரோட எய்மாக இருந்தது. ஸோ அப்படி அவர் வரும்போது அப்ரோச் பண்ணும்போது என்னை வந்து சதீஷ் வந்து என்னை கனெக்ட் பண்ணி விட்டார். உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு சொல்லி நீ பார்த்துட்டு உனக்கு ஓகேனா பண்ணலான்ற மாதிரி எனக்கு கேட்டேன். அதில் ஒரு ஸ்பார்க் இருந்தது. அதுக்குள்ளே ஒரு பெரிய பொட்டன்ஷியல் அதை டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்கிரிப்டாக, பிகாஸ் ஐம் ரைட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வந்தனால எனக்கு வந்து ஓகே அந்த கதையை வந்து ஒரு ரைட்டிங்காக ஃபஸ்ட்டு பெருசாக ஊதி அதை ஒரு நல்ல கதையாக ஸ்ட்ராங்காக பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த விஷயத்தை வந்து வைக்கலாம் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதாவது நான் சொல்கிற விஷயன்றது இந்த போஸ்டரில் இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, லைஃபுங்கிறது நவுல வாழ்கிறதுன்றது. ஸோ அதில் உள்ளே வைக்கலான்ற எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ அந்த டயத்தில் நான் அந்த மனநிலையில் தான் இருந்தேன். ஸோ அதனால் அந்த கதை வந்து நான் எழுதினேன். ராஜுபாய் கனெக்ஷன்னா நானும் இதே மாதிரி என்ன சொல்கிறது, பாஸ்டில் நிறைய லைக் ஸ்டக்காக இருந்துச்சு நிறைய லைஃப்பில். ஸோ சொல்லக்கூடாதா? சரி. ஸோ எல்லாருக்குமே பாஸ்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட்டில் நானும் என்னோட கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிற கேரக்டர் தான். ஸோ சில நேரம் எனக்கு அப்படி ஸ்டக்காக இருந்துச்சு. பட் அதை பற்றி பாஸ்டையும் பற்றி யோசிக்கக்கூடாது, ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்கக்கூடாது, ப்ரெசென்ட்டில் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே போகணும்னு நினச்சேன். லவ் ஃபீலியர் மட்டும்தான் பாஸ்டா? பாஸ்ட் பாருங்க, நான் மைக் பிடிச்சி கேள்விக்கு நான் அங்கே உட்காந்துருந்தேன் கேட்டு பதில் சொல்றேன்றது வந்து ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது காரணம் அதுதான் நினைக்கிறேன். மைக்ல கேட்க சொல்றான். அண்ணா ராஜனும் அண்ணா சாரி இவர்கிட்ட சரி. ஆனா டைரக்டர் ஆகணுங்கிறது தான் உங்களோட ஆசை, கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க. நம்ம டைரக்டர் ஆக முடியாதா இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா, இல்ல கண்டிப்பா அதையும் பண்ணிடுவீங்களா? இல்லை, நான் நடிக்கிற ஆசையில தான் வந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல. அதனால பரவாயில்ல, நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலாம்னு சொல்லி தான் பாக்யராஜ் சார்கிட்டையும் நெல்சன் சார்கிட்டையும் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா இதுக்கு நடிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவா இருந்தது. ஆனா இப்ப எனக்கு நான் அந்த பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறதுக்கு தான் சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. சில வேலைகள் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. நம்ம ஆனா அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது, யாரும் எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல யாராவது என்னை ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஞாபகம் வச்சிருந்தாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அதனால அந்த ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. இங்க எல்லாருக்குமே அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. அதுல வந்து நாமளும் வந்து அந்த கரெக்டா டைம்ல ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுனால இது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து எப்போ நடக்குதோ நடக்கும்னு நம்புறேன். ராஜு சார், இங்க உங்களை கவினுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? ஐயோ, அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறேங்க.
அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள்லாம் ஒன்றா அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார், அவர் மைண்டில் என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெலாம் நான் வந்து ரேஸ்லேயே இல்லை. என்னை நீங்கள் போட்டிக்கிட்டீங்கலாம் சொல்லக்கூடாது. நம்ம உள்ளே வந்து படமாக இது பண்ணி நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு தான் அது இந்த அதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது டைரக்டருக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான். அதுக்கு வெளியில் வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அவ்வளோதான். போட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி முடிச்சு விட்றாங்க. ஃபைனலி படத்தோட ஷெட்யூல்ஸ் பற்றி சொல்லிட்டு முடிச்சிடலாம். ராஜுபாய், ஃபர்ஸ்ட் போஸ்டே வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அதுவும் சிரிச்ச முகம், சுத்தி வந்து கலவரம் டெத்லாம் இருக்கு. பட் ஈட்டிலாம் உங்களை நோக்கி வர மாதிரி இருக்கு. ஆனா கூலா பட்டர் ஜாம் சாப்பிட்டு இருக்கீங்க. ஸோ ரியல் லைஃப்லயும் அப்படிதான் இருப்பீங்களா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கூலா இருப்பேன். ஆமாண்ணே, ரியல் லைஃப்ல அப்படிதானே இருப்பேன். கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும்போது என்னை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான். நம்ம வெளியில மேடையில் சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையுமே. அதனால ஸோ என்னால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு. ட்ரை பண்றேன். ஆமாம், சதீஷ் சார், அப்புறம் சதீஷ் ப்ரோ, துரை ப்ரோ, அப்புறம் இவங்க வந்து ஒரு ஈசிஆரில் ஒரு சொகுசு மாளிகையில் எனக்கு கதை சொன்னாங்க. இது பக்கத்தில் இருந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து அப்படியே நடந்துக்கிட்டு இந்த பில்லா படத்துலலாம் ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கதை சொன்னாங்க. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போதான் வந்து அவர் அடிச்சு முடிச்சு ஃபுல் ஸ்டாப் அடிச்சுட்டு இந்த லேப்டாப்பை மூடும்போது பார்த்தா நான் என்னை உட்கார வச்சிருந்தாரு இவர் முன்னாடி. இவர் தான் ராஜு சொல்லலாமா அப்படின்னு சொன்னார். ஒரு 2 மணி நேரம் டைம் போனதே தெரில. இப்படி தான் நடந்தது. இவர் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. இவர் எப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னால், விஜய் டிவியில் நான் வந்து அந்த ஆடியோ லான்ச்லாம் ஹோஸ்ட் பண்ணுவேன்ல, அதோட டைரக்டர் ஜோஷ்வான்னு ஒருத்தர், அவர் மூலமாக இவங்க நம்பர் வாங்கி கொடுத்தாங்க. ஜோஷ்வாவில் சொல்லணும். ஆமாம், அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் நம்பர் கொடுத்த நண்பர். நன்றி. இவ்வளோ கேட்டீங்க. இந்த டைட்டில் எல்லாம் சொன்னாங்க நான் தான் கொடுத்தேன்ட்டு. ரொம்பலாம் யோசிக்கல. அவன் ஃபோன் பண்ணும்போது நான் மவுண்ட் ரோட் பிலாலில் இருந்தேன். தான் உண்மை. நான் பிலாலில் பிரியாணி சாப்பிடலான்னு போனேன். சரி, முன்னாடி பண்பட ஜாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு போயிருந்தேன். அப்போ ராகவ் ஃபோன் பண்ணாப்புல, இந்த டைட்டில் மாட்டில் என்ன பண்ணலான்ட்டு. என்ன ராகவ் என்ன யோசிச்சேன். ஒரு 2-3 சொன்னார். பிரெட் ஆம்லேட்னு சொன்னார். இன்னும் ஏதோ ஒன்று சொன்னார். யூ டூ சம்திங் ஹீஸ். அப்புறம் பிரெட் ஆம்லேட் நான் சொன்னேன். பிரெட் ஆம்லேட்லாம் இருக்காது, நான்வெஜ் வெஜ்ஜி சாப்பிட்றவங்க உள்ள வர மாட்டாங்க. அதனால் 2 கையில் பண்பட்ட ஜாம்னு வச்சேன். அப்படியே விஷயம் ஸ்டக் ஆகிட்டா போல. நல்ல டைட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டேன், சரி ஓகே வச்சுக்கோ. ஸோ அப்படிதான் நடந்தது. சொன்னதுக்கப்புறம் தான் நானே யோசிச்சேன், ஐயோ ரொம்ப கேட்சான டைட்டில் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. பட் ரொம்ப நல்ல டீம், நல்ல க்ரூ. டெஃபினட்டாக உங்கள் சப்போர்ட் தேவை. ஓகே, நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். இந்த இப்போ ரீசெண்டாக குட் நைட்டு 2-3 நல்ல படங்கள்லாம், ஐ மீன் ஒரு யங்ஸ்டர்ஸை ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது ஜென்சி. ஆமாம் ஆமாம், அவங்க எல்லாம் பயங்கரமாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. நம்மளும் கனெக்ட் பண்ணிப்போம் பயங்கரமாக. நிறைய லேயர்ஸ் இருக்குது கடவுளில். தேங்க்யூ.